பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு கூட இருந்து தேவ சமூகத்தில் ஒரு கவனமாக இருப்போமானால் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் பவுல் எபேசி சபைக்கு சொல்லும்போது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தரையும் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவரை பிரகாசிக்கிற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு கூட காணப்படணும். தூக்கத்தை விட்டு எழுந்து விழிப்புணர்வோடு கூட காணப்பட வேண்டும். வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோனா நினிவேக்கு போக வேண்டியவன். அவன் தர்சீசுக்கு புறப்பட்டு போகிறான். தர்சீசுக்கு புறப்பட்டு போகும்போது கப்பலின் அடித்தட்டில் போய் இந்த யோனா நன்றாக தூங்கிவிட்டார். ஆனால் கப்பலில் பயணப்பட்ட அவர்கள், ஜனங்கள் மிகுந்த பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? தேவ சித்தத்தை விட்டு விலகினத யோனாவின் நிமித்தமாக ஒரு பெரிய காற்று, பெரிய அலைகள் எழும்பி அந்த கப்பல் உடையத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் இதெல்லாம் கவனிக்காமல் இந்த யோனா என்ன செய்கிறான்? அந்த கப்பலின் அடித்தட்டில் போய் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த கப்பலில் பயணம் செஞ்ச எல்லாரும் போய் அந்த யோனாவை தட்டி எழுப்புகிறாங்க. யோனாவை தட்டி எழுப்பின உடனே தான் இந்த யோனாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பார்க்குறான், கப்பல் பெரிய ஒரு பிரச்சனை. பாருங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்த பிறகு கூட இந்த யோனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவனை தட்டி எழுப்பினார்கள். ஒருவேளை அந்த யோனாவை தட்டி எழுப்பலான்னா அந்த கப்பல் உடைந்து போயிருக்கும், எல்லாரும் மாண்டு போயிருப்பார்கள். இப்போ இந்த யோனாவை தட்டி எழுப்பின உடனே இந்த யோனா புரிந்து கொண்டான், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் என்று சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, இந்த பிரச்சனை சாலாயிரும் அப்படின்னு. உடனே இந்த கப்பலில் வந்த எல்லாரும் அவனை தூக்கி கடலில் போடுறாங்க. தேவன் மீனை கட்டளையிட்டார். யோனா மீன் ஒழுங்கினது, அந்த கடல் அமைதியாக மாறினது, காற்று அமைதியாக மாறினது, கப்பல் அமைதியாக போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா சேர்ந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் புயல் காற்றுகளைப் போல வீசி கொண்டிருக்கும். நம்முடைய கப்பலை உடைக்கத்தக்க அளவுக்கு நெருக்கங்கள் வரலாம். ஆனால் நம்ம இதெல்லாம் கேர் பண்ணாமல் நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொன்ன விழிப்புணர்வு கூட எழும்பி நம்ம தேவ சமூகத்தை செபிக்கும் போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு கூட எழுந்து நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட செபிக்கும்போது நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இவைகள் நம்மை சூழ்ந்து வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனமாக உற்சாகமாக எழும்பி நம்ம தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட படகுல போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலின் பின்னணியில் போய் தூங்கிட்டார். காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, அந்த படகு அமிழத்தக்க அளவுக்கு அலைகள் வீசுகிறது. இப்போது அந்த சீசர்கள் ஆண்டவரை தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவரே, போதகரே, ரொம்ப கவலை இல்லையா என்று தட்டி எழுப்புற உடனே இயேசு அந்த படகின் முன்னால் காற்றையும் கடலையும் அதட்டினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எழுந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க விடாமல் சில சோர்வுகள் நமக்கு வரும், இந்த கனநித்திரை நாவி நமக்குள்ளே வரும். அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும். நம்ம தைரியமாக எழும்பி நம்ம தேவ சமூகத்தில் போய் உற்சாகமாக ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். விடிந்தால் அவனுக்கு தூக்கு, நல்ல தூக்கம். இப்போ தூதர் என்ன செய்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ளே போய் பேதுரு தட்டி எழுப்புறார். பேதுரு எழுந்துரு என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி அவனை பலப்படுத்தி அவனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம பிரச்சனைகள், ஒரு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும், நெருக்கம் இருக்கும், போராட்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை தட்டி எழுப்பி பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை தட்டி எழுப்பி பலப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். நமக்கு முன் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் மாற்றி உங்களையும் என்னை ஆஸ்வதிக்க தேவன் பெரியவராக இருக்கிறார். எனவே நாம் விழித்திருந்து நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நமக்கு முன் இருக்கிற தடைகள் விலகும், நெருக்கங்கள் மாறும், கஷ்டங்கள் நீங்கும். கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறாங்க. நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.